ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினையும் லூவும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பேசி வச்சுட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நீ அங்கே போனோடனே அவனோட கம்ப்யூட்டர் வந்து பேக்கப் எடுத்து வச்சிரு அப்படின்னு பேசி வச்சுட்டு வந்திருப்பாங்க. இருந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இரு நானும் வரேன் உனக்கு எங்கேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியான்ஸே எந்திரிக்கும் போது ஹீரோயின் இருந்துட்டு இல்லை உட்காரு அவன் போய்க்குவான் நீ உட்காந்து கம்பெனி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லூ இருந்துட்டு ஃபியான்ஸேயோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே இருந்துட்டு கிளம்பி போயிட்டான். ஹீரோயின் இருந்துட்டு இங்கே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் அப்பா இருந்துட்டு இந்த ஒயினை இருந்துட்டு வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, இதை குடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சியர்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் குடிக்க வைக்கிறாங்க. ஹீரோயினி ஃபியான்ஸே இருந்துட்டு இந்த ட்ரிங்க்கு ரொம்ப நல்லா இருக்குது, நைட் டைமில் அதிகமாக குடிக்காத அப்படின்னு சொல்கிறான். ஏன் இது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை எனக்கு பிடிக்கும் தான், இருந்தாலும் நைட் டைமில் கொஞ்சம் கம்மியாக குடி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சமாக அப்படின்னு சொல்லாமல் கேட்டுட்டு இருக்கும்போது மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறீங்க அப்படின்னு, லவ் பண்ணாவே இதே பிரச்சனை தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்திருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்துட்டு ஸ்ட்ரிம்ப் சாப்பிடுங்க, இது கூட சீஸ் சேர்த்து சாப்பிடுங்க நல்லாயிருக்கு அப்படின்னு அவங்க 2 பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஃபியான்ஸிக்கு இருந்துட்டு ஒரு மெசேஜ் வருது, வெல்கம் ஆஃபீஸோட சீக்ரெட் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு ஃபியான்ஸே இருந்துட்டு இல்லை நான் எல்லோரும் ஒரு நிமிஷம் இருங்க நான் போயிட்டு மெயில் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு இல்லை நீ இங்கேயே இரு அப்புறமேட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்கே உட்கார வச்சுட்டு ஃபியான்ஸே இருந்துட்டு அந்த ரூம்குள்ளே போகிறான். அந்த ரூம்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த உட்கார டேபிளில் வந்து தொட்டு பார்க்குறான், சூடாக இருக்குது இங்கே யாரோ உட்காந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்புறம் கம்ப்யூட்டர் பின்னாடி செக் பண்ணி பார்க்குறேன், யாரோ இது இப்போ தான் யூஸ் பண்ணிட்டு போன மாதிரி இருக்குது. ஃபியான்ஸே இருந்துட்டு கண்டிப்பாக இது லூவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது லூவாக தான் காட்டுறாங்க. கபோர்டுக்குள்ளே தான் ஒளிஞ்சிட்ருக்கான். நம்ம ஃபியான்ஸே இருந்துட்டு ஒரு கால் ஸ்டிக் எடுத்துகிட்டு கபோர்டு அடிக்க போகிற மாதிரி போகிறான். இதோட இந்த 9th பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் வர எபிசோடெலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.